டார்லிங்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹெப்சிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஒரு அவுட்டிங் மாதிரி போயிருந்தேன். கிரீன் பார்க் ஹோட்டல் வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளம்பிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஆட்டோல தான் போயிட்டுருந்தேன். ஸோ ஆட்டோல போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் நம்ம ஹேர் எல்லாம் வந்து செட் பண்ணிட்டு போனாலும் கொஞ்ச நேரத்தில இந்த மாதிரி பறந்துரும். ஸோ போம்போது கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருந்தது. மழையும் இல்ல, வெயிலும் இல்ல. பட் ஒரு மாதிரி க்ளவுடியா இருந்தது. ஸோ போற வழிலலாம் இந்த மாதிரி நெறையா மவுண்டெயின்ஸ்லாம் இருக்கும். அதனால நான் அதெல்லாம் கொஞ்சம் கிளிப்பிங் வந்து எடுத்துட்டு வந்து நான் போயிட்டுருந்தேன். ஸோ இப்படி தான் இருந்தது. நான் போற வழிலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாதிரி க்ளவுடியா ரொம்ப அழகா இருந்தது கிளைமேட்டு. ஸோ போயிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கிரீன் பார்க் போறதுக்கு முன்னாடி ஃபோரம் மால் போய் ஒரு காஃபி டே போய் ஒரு கோல்ட் காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு, ஒரு கோல்ட் காஃபி வாங்கி குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கிரீன் பார்க் போலாம் அப்படின்னு சொல்லி கெளம்பிட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கிரீன் பார்க் ஹோட்டல் போறேன் சாப்பிடுறதுக்காக. ஒரு லஞ்ச் பஃபேக்காக தான் போயிருந்தேன். ஸோ வெளிய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருந்தது. நல்லா கிரீனரியா நெறையா வச்சிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி கார் பார்க்கிங்லாம் இருந்தது. உள்ள போனீங்கன்னா, ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசன்ட்டான ஆம்பியன்ஸ் வந்து இருந்தது. இந்த மாதிரி லைக் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போனேன். பட் ஆனா பார்க்க ரொம்ப ப்ளசன்ட்டா, அமைதியா, ஒரு மாரி நல்ல ஆம்பியன்ஸ் இருந்தது. இந்த மாதிரி ஆம்பியன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா, நீங்களும் இங்க வந்து ஒரு வாட்டி வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலா சாப்பிட. நான் வந்து இன்னைக்கு பஃபே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து நாங்க வந்து போயிருந்தோம். லைக் போறதுக்கு முன்னாடி நான் அங்க இருக்கிற ஆம்பியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கீழயுமே ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கு. பட் நாங்க வந்து மேல உள்ள ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். அது வந்து லைக் ஆப்போசிட்ல இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் ஸ்பேஸும் இருக்கு. லைக் டின்னர் போனீங்கனாக்கா, இத விடவும் நல்லா லைட் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் பஃபெட் போயிருந்தேன். ஸோ அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸுமே நல்லா இருந்தது. போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வெல்கம் ட்ரிங்க் குடுத்தாங்க. அப்புறம் மக்கானால ஒரு ஸ்டார்ட்டர் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் கார்னு, அப்புறம் மஷ்ரூம் இந்த மாதிரி நெறையா போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ நான் வந்து நான் வெஜிடேரியன் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நெறையா அந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஹனி சிக்கன், அப்புறம் இந்த கிரில்டு பைனாப்பிள் இந்த மாதிரி நெறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. லைக் எப்படி பார்த்தாலும் ஒரு 70 டூ 80 டிஷ்ஷஸ் வந்து இருந்தது. போத் கம்பேரிட்டிவ் லைக் பார்த்தீங்கன்னாக்கா, வெஜ் அண்ட் நான்வெஜ் போத் பார்த்தீங்கனாலுமே 80 டிஷ்ஷஸ் வரைக்குமே இருக்கும். அண்ட் ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூனிக்கா இருந்தது. ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்தது. எல்லா பஃபேலயும் கிடைக்கிற மாதிரி இல்லாம யூனிக் டிஷ்ஷஸ் வந்து வச்சிருந்தாங்க. பிரியாணி இருந்தது. தம் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் தயிர் வடை, அப்புறம் நெறையா அ லைக் அவங்க நார்த் இந்தியன் சாப்பிடுற மாதிரியான நெறைய டிஷ்ஷஸுமே அவங்க வந்து வச்சிருந்தாங்க. சாப்ஸி இருந்தது. நெறையா டெசர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா, அதில ஒரு 20 டூ 30 வெரைட்டீஸ் வந்து தனியா அது வந்து வச்சிருந்தாங்க. லைக் பாயாசம், ஃபிர்னி, அப்புறம் லைக் நெறைய புது புது ஐட்டம்ஸ் வந்து இருந்தது. இதில பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் கறி, சிக்கன் கறி இந்த மாதிரி நெறையா ஒயிட் ரைஸு இதெல்லாமே வந்து இந்த பஃபேல இருந்தது. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபிஷ் கறி அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. பஃபேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3, 4 வகையான பாயாசம் மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அ இந்த மாதிரி குலாப் ஜாமுன், அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருந்தது. ஐஸ்கிரீம்ல ஒரு 4, 5 ஐட்டம்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இருந்தது. லைக் பஃபே பார்த்தீங்கன்னா, பெர் பெர்சன் வந்து அரவுண்ட் லைக் ஒரு 2000 பிளஸ் டாக்ஸ் வந்து வரும் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்புறம் நாங்க வந்து கொஞ்சம் டிஷ்ஷஸ்லாம் வந்து நூடுல்ஸு, அப்புறம் கர்ட் ரைஸு, ஃபிஷ் கறி எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் டெசர்ட்ஸும் போய் நாங்க எடுத்துட்டு வந்தோம். நீங்க டெசர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கே தெரியும். அங்க பாருங்க லைக் கோகனட்ல ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. புட்டிங் மாதிரி. அப்புறம் கோகனட் பாயாசம் இருந்தது. கோகனட் மில்க்ல பாயாசம். லைக் நாங்க போன டைம்ல வந்து சரியான ரெயினும் இருந்தது. ஸோ அந்த ரெயினோட பார்க்கும்போது அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து கிளிப்பிங்கா வந்து எடுத்திருந்தேன் பாருங்க. நல்ல மழை. ஸோ அவுட் சைட்ல உட்காந்து நீங்க நைட் வந்து உங்களோட பார்ட்னரோடையோ, இல்ல ஃபேமிலியோடையோ நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு அக்கேஷன்னு நெனச்சீங்கனாக்க, நீங்க தாராளமா வந்து கிரீன் பார்க் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் மேல பஃபேக்கு. அண்ட் ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓவராலா பார்க்கறதுக்கு, சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி அவுட் சைட் வந்து வரும்போதும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருந்தது. எடுத்து முடிச்சுட்டு, நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அரவுண்ட் ஒரு 4:30 அந்த மாதிரி. பஃபே டைமிங் வந்து லைக் 12 டூ 3. ஸோ இதோட என்னோட விளாக நான் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.